வெல்கம் டு ஈவில் காமிக்ஸ் தமிழ். நாம இன்னைக்கு பார்க்க போறது செப்டம்பர் 2021 ரிலீஸ் ஆக போற மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸோட லிஸ்ட் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். செப்டம்பர் 3 மார்வலோட ஃபேஸ் 4 மூவியான சாங்சி த லெஜெண்ட் ஆஃப் டென் ரிங்ஸ் அப்படிங்கிற மூவி ரிலீஸ் ஆக போகுது. சாங்சி அப்படிங்கிற காமிக் புக் கேரக்டரோட ஆரிஜின் ஸ்டோரியை பேஸ் பண்ணி இந்த மூவியை ரன் ஆக போகுது. இது கண்டிப்பா மார்வலோட ஒரு வித்தியாசமான மூவியாகவும் இருக்க போகுது. இந்த மூவி தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு அப்படின்னு 4 லாங்குவேஜ்லயுமே இந்தியாவில் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பா 2Dல ரிலீஸ் பண்ணுவாங்க. 3Dல பாக்குறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது இருந்தா கண்டிப்பா அதை மிஸ் பண்ணாம பாருங்க. இது ஒரு PG-13 கேட்டகரி மூவி தான். எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸும் பார்க்கவும் செய்யலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெஸ்டான மூவி அப்படிங்கிறது தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. செப்டம்பர் 3ஆம் தேதி ஒரு டபுள் ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். சாங்சி மூவியோட ரிலீஸை தவிர அன்னைக்கு தான் மணி ஹேஸ்டோட சீசன் 5ஓட பார்ட் 1 ரிலீஸ் ஆக போகுது. இந்த சீரிஸ் அப்படிங்கிறது நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ்லயும் ரிலீஸ் ஆக போகுது. பொதுவா நெட்ஃபிளிக்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ணா இந்தியாவோட டைம்ல மதியம் 12:30க்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த சீரிஸுமே அந்த டைமுக்கு ரிலீஸ் ஆகுறதுக்கான சான்ஸ் அதிகமாவே இருக்கு. 5 எபிசோட்ஸ் அப்படிங்கிறது சீசன் 5ஓட பார்ட் 1ல இருக்கும். சீசன் 4ல பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்குள்ள மாட்டிக்கிட்டவங்க சீசன் 5ல வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் ஆர்மியை சேர்ந்தவங்களும் அட்டாக் பண்ண பேங்குக்குள்ள வராங்க. ஹெய்ஸ்டோட டீம் மெம்பர்ஸோட சர்வைவலை பேஸ் பண்ணி சீசன் 5ஓட பார்ட் 1 ரன் ஆகும். இது ஒரு R-rated சீரிஸ் தான். பழைய சீசன்ஸ் பார்த்திருந்தா மட்டும்தான் சீசன் 5 அப்படிங்கிறது புரியும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. செப்டம்பர் 3 சிண்டர்லாவோட லைவ் ஆக்ஷன் மூவி ரிலீஸ் ஆக போகுது. அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆக போற ஒரு காமெடி மியூசிக்கல் டிராமா மூவி தான். எ ஃபேரி டேல் அப்படிங்கிற நாவலை பேஸ் பண்ணி இந்த மூவியும் எடுத்திருக்காங்க. எல்லாருமே சின்ன வயசுல படிச்ச ஸ்டோரிஸ் தான் இந்த மூவிலையும் வரப்போகுது. இந்த மூவியை இங்கிலீஷ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. இது ஒரு PG-13 கேட்டகரி மூவி தான். எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸும் பார்க்கவும் செய்யலாம். இந்த மூவியை இங்கிலீஷ்ல தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்ததா செப்டம்பர் 8 இன்டு தி நைட் அப்படிங்கிற சீரிஸோட சீசன் 2 ரிலீஸ் பண்ண போறாங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆக போற ஒரு த்ரில்லர் சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். சீசன் 1 பொறுத்தவரை ரொம்ப பெரிய சக்சஸாவும் அது அமைஞ்சிருந்தது. சன்னோட டெஸ்ட்ரக்டிவ் பவர்னால எல்லாமே அழிஞ்சிட்டு இருக்கும் போது ஃபிளைட்ல நிறைய பேர் டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட சர்வைவலை பேஸ் பண்ணி இந்த சீரிஸும் ரன் ஆகும். அதோட கண்டினியூஷனா தான் இந்த சீசன் 2வையும் எடுத்திருக்காங்க. சீசன் 2லயும் 6 எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதுல வயலன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால R-rated கொடுத்திருக்காங்க. இங்கிலீஷ்ல மட்டும்தான் இந்த சீரிஸ் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு. அடுத்ததா செப்டம்பர் 10 ரிலீஸ் ஆக போற ஒரு மூவி தான் கேட். ஒரு R-rated மூவியா நெட்ஃபிளிக்ஸ் இந்த மூவி ரிலீஸ் பண்ண போறாங்க. ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அப்படின்னே சொல்லலாம். கேட் அப்படிங்கிற உமனுக்கு ஒரு சில கிரிமினல்ஸ் பாய்சனையுமே கொடுக்குறாங்க. அவங்க உயிரோட இருக்க போற 24 மணி நேரத்துக்குள்ள அதுக்கான காரணமானவங்களை தேடி கண்டுபிடிச்சு பழி வாங்குற மாதிரியான ஸ்டோரி லைன் தான். கேட்டோட கேரக்டரும் அப்படியே ஜான் விக்கோட ஃபீமேல் வெர்ஷன் மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கிலீஷ்ல இந்த மூவி அப்படிங்கிறது ரிலீஸ் ஆக போகுது. சான்ஸ் கிடைச்சா மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்ததா செப்டம்பர் 10 ரிலீஸ் ஆக போற ஒரு மூவி தான் மலிக்னன்ட். வார்னர் பிரதர்ஸ் ரிலீஸ் பண்ண ஒரு மூவி தான். ஜேம்ஸ் வானோட டைரக்ஷன்ல ஒரு ஹாரர் மூவியாவும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவிக்கான ட்ரெய்லர் அப்படிங்கிறதும் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. அதனால இந்த மூவி அப்படிங்கிறது தமிழ்ல தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்பவே அதிகமா இருக்கு. மேடிசன் அப்படிங்கிற பொண்ணையும் அவங்கள சுத்தி நடக்கிற சில மர்மமான விஷயங்களையுமே பேஸ் பண்ணி இந்த மூவி அப்படிங்கிறது ரன் ஆகும். இதுவும் ஒரு R-rated மூவி தான். சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்ததா செப்டம்பர் 10 DC வெர்டிகோவோட ஒரு சீரீஸான லூசிஃபர் அப்படிங்கிற சீரீஸோட 6வது சீசன் ரிலீஸ் ஆக போகுது. நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆக போற ஒரு த்ரில்லர் சீரீஸ் தான். DC வெர்டிகோ காமிக் புக் கேரக்டரான லூசிஃபர் மர்னிங் ஸ்டார் பூமிக்கு வந்ததுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய மிஸ்ட்ரிஸை பேஸ் பண்ணி இந்த சீரீஸும் ரன் ஆகும். இது ஒரு கம்ப்ளீட் R-rated சீரீஸ் தான். மற்ற 5 சீசன் மாதிரியே இந்த சீசனையுமே அவங்க இங்கிலீஷ்ல தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. சீசன் 6 பொறுத்தவரை 10 எபிசோட்ஸ் உண்டு அப்படிங்கறதே சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 5 சீசனையுமே பார்த்துட்டு வெயிட் பண்றவங்க மிஸ் பண்ணாம ஃபைனல் சீசனையுமே பாருங்க. அடுத்ததா செப்டம்பர் 13
ஒய் தி லாஸ்ட் மேன் அப்படிங்கிற சீரிஸோட சீசன் 1 வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஹூலு அப்படிங்கிற ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்ல ஒரு த்ரில்லரா இந்த சீரிஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆக போகுது. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் காமிக் புக்கை பேஸ் பண்ணி இந்த சீரிஸ் எடுத்திருக்காங்க. இந்த உலகத்துல எல்லா மென்னுமே இறந்தும் போயிருவாங்க, உமன்ஸ் மட்டுமே உயிரோட இருக்காங்க. அது போக ஒரே ஒரு மென்னும் அவன் வளர்க்கக்கூடிய ஒரு பெட்டான ஒரு மங்கியும் மட்டுமே உயிரோட இருக்கு. அந்த ஒரு மென் அது மட்டும் இல்லாம அந்த பெட் அப்படின்னு இவங்க மட்டும் எப்படி சர்வைவ் ஆனாங்க, உமன்ஸ் மட்டுமே இருக்கிறனால வர்ற ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி இந்த சீரிஸும் ரன் ஆகும். இது வந்து ஒரு R-rated சீரிஸ் தான். ட்ரெய்லர் அப்படிங்கிறதும் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு. இங்கிலீஷ்ல இந்த சீரிஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆக போகுது. சான்ஸ் கிடைச்சா மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்ததா செப்டம்பர் 15 ரிலீஸ் ஆக போற ஒரு மூவி தான் நைட் புக்ஸ். நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆக போற ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு மேஜிக்கல் ஹோம்ல இருக்கக்கூடிய அலெக்ஸ் அண்ட் யாஸ்மின் அப்படின்னு இவங்க 2 பேருமே ஏதாவது ஒரு ஸ்கேரி ஸ்டோரியை எழுதி கொடுத்தா மட்டும்தான் அங்க அவங்களால சர்வைவ் ஆகவும் முடியும். ஏன்னா அங்க ஒரு மோசமான வெச்சும் இருக்காங்க. இவங்க 2 பேருமே அங்க இருந்து எப்படி எஸ்கேப் ஆனாங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி இந்த மூவியும் ரன் ஆகும். ரொம்பவே டிஃபரெண்டான ஒரு ஸ்டோரி லைன் தான். இங்கிலீஷ்ல தான் இந்த மூவி அப்படிங்கிறது ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவிக்கான ரேட்டிங்ஸ் எதையுமே அவங்க சொல்லவே இல்லை. சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்ததா செப்டம்பர் 17 ரிலீஸ் ஆக போற ஒரு சீரிஸ் தான் செக்ஸ் எஜுகேஷன். இதோட சீசன் 3 நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் பண்ண போறாங்க. செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிற டாபிக்கையும் ஸ்டூடெண்ட்ஸையும் பேஸ் பண்ணி இந்த சீரிஸ் அப்படிங்கிறது ரன் ஆகும். ஆல்ரெடி நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கின ஒரு பெஸ்டான சீரிஸ் தான். இங்கிலீஷ்ல தான் இதையுமே ரிலீஸ் பண்ண போறாங்க. சீசன் 3 பொறுத்தவரை 8 எபிசோட்ஸ் அப்படிங்கறத ரிலீஸ் பண்றதுக்கான சான்ஸும் இருக்கு. இது வந்து ஒரு R-rated சீரிஸ் தான். ஆல்ரெடி 2 சீசனையுமே பார்த்தவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்ததா செப்டம்பர் 22 ரிலீஸ் ஆக போற ஒரு சீரிஸ் தான் ஸ்டார் வார்ஸ் விஷன்ஸ். டிஸ்னி பிளஸ்ல ரிலீஸ் ஆக போற ஒரு அனிமேஷன் சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த சீரிஸை பொறுத்தவரை ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு இந்த 2 லாங்குவேஜ்லயுமே ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸ்டார் வார்ஸோட யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டோரிஸை பேஸ் பண்ணி இந்த சீரிஸும் ரன் ஆகும். ஒரு PG-13 கேட்டகரி சீரிஸ் தான். ஸ்டார் வார்ஸோட ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்ததா செப்டம்பர் 22 ரிலீஸ் ஆக போற ஒரு மூவி தான் இன்ட்ரூஷன். நெட்ஃபிளிக்ஸோட ஒரு டிராமா த்ரில்லர் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மூவிக்கான ரேட்டிங்ஸ் அப்படிங்கறதையும் அவங்க சொல்லவே இல்லை. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஸ்மால் டவுனுக்கு மூவ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா அவங்கள சுத்தி வித்தியாசமான விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கவும் செய்து அவங்கள சுத்தி யாரோ இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு நிறையவே பிரச்சனைகளும் வருது. அதை அவங்க சமாளிக்கிற மாதிரியான ஸ்டோரி லைன் தான். இங்கிலீஷ்ல இந்த மூவியை ரிலீஸ் பண்ண போறாங்க. சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்ததா செப்டம்பர் 23 ரிலீஸ் ஆக போற ஒரு சீரிஸ் தான் டூம் பெட்ரோலோட சீசன் 3. டிசியோட ஒரு சூப்பர் ஹீரோ சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். ஒரு வித்தியாசமான சூப்பர் ஹீரோ டீம் தான். அவங்க எல்லாருக்குமே ஒரு ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா தான் நிறையவே பவர்ஸும் கிடைச்சிருக்கும். அவங்களோட அட்வென்ச்சரஸை பேஸ் பண்ணி தான் சீசன் 1 and 2 ரன் ஆச்சு. அதோட கண்டினியூஷனா தான் சீசன் 3 எடுத்திருக்காங்க. இந்த சீசன் 3 பொறுத்தவரை எத்தனை எபிசோட்ஸ் உண்டு அப்படிங்கறத பத்தி அவங்க கிளியரா சொல்லவே இல்லை. இங்கிலீஷ்ல தான் இந்த சீரிஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து ஒரு R-rated சீரிஸ் தான். சீசன் 1 and 2 பார்த்துட்டு வெயிட் பண்றவங்க மிஸ் பண்ணாம சீசன் 3 பாருங்க. அடுத்ததா செப்டம்பர் 30 ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆக போற மூவி தான் நோ டைம் டு டை. டேனியல் கிரேக்கோட ஆக்டிங்ல ரிலீஸ் ஆக போற கடைசி ஜேம்ஸ் பாண்ட் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். இதோட டேனியல் கிரேக்கோட கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது முடிய போகுது. கண்டிப்பா ஒரு R-rated மூவி தான். வழக்கம் போல தன்னோட நாட்டுக்காக ஒரு ஸ்பையா இருந்து எனிமீஸால வர்ற பிரச்சனையை சால்வ் பண்ற மாதிரியான ஸ்டோரி லைன் தான். ரொம்ப நாளாவே எதிர்பார்த்த ஒரு மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். நான் சடனா இந்த ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ணி அதே சமயம் மூவியோட ரிலீஸ் டேட்டையுமே அனௌன்ஸும் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த மூவி தமிழ்லயும் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. தியேட்டர்ஸ்ல டைரக்டா இந்த மூவியை ரிலீஸ் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் செப்டம்பர் மந்த் வந்து ரிலீஸ் ஆக போற மூவிஸ் அண்ட் சீரிஸோட லிஸ்ட். சீக்கிரமே இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.